அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. முன்னாடி உள்ள காலம் பெண்கள் குழந்தையை பெற்று எடுத்தால் அவங்களுக்காக வேண்டி அந்த போதை சார்ந்த ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க, அந்த வலி தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி முன்னாடி பிறந்த குழந்தைகளுக்கு அந்த பேரிச்சம்பழம் இல்லை, திராட்சையுடைய ரசம், அந்த பதப்படுத்தப்பட்டது, அதான் ஒயின், அதை கூட கொடுத்து வந்தாங்க. அப்போது அது ஒரு கொஞ்சம் ஊட்டச்சத்து அப்படிங்கிற மாதிரி. இன்றைக்கி நம்ம குடிக்கக்கூடிய அந்த சளிக்கு அல்லது அந்த புகைச்சலுக்குன்னு ஒரு டானிக் குடிக்கிறோமே, அதுவும் ஒரு ட்ரக்கு தான். ஆனால் அதோடைய அளவு இருக்குது, அது டாக்டருடைய ப்ரிஸ்கிரிப்ஷனில் ஓகே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காமனாக பொதுவாக ஒரு ரூல் சொன்னாங்க, இன்னல்லாஹ லம் யஜஅல் ஷிஃபாஅக்கும் ஃபீமா ஹர்ரம அலைக்கும். இது இஸ்லாமிக் ரூல். அல்லாஹு தாலா உங்களுடைய நோய் நிவாரணியை எதில் வைக்கலைன்னா, எது எல்லாம் உங்களுக்கு ஹராமோ அதில் வைக்கலை. உதாரணத்துக்கு போதை வஸ்துல உங்களுக்கு ஆக வேண்டி நோய் நிவாரணியை வைக்கலை. போதை எந்த பொருளில் தருமோ அதெல்லாம் கிடையாது. உதாரணத்துக்கு பேரிச்சம்பழம் இருக்குது, பேரிச்சம்பழத்தை ஒரு 2-3 பேரிச்சம்பழத்தை கிளாஸில் நீங்கள் தண்ணியில் போட்டு வைங்க, அதை ஒரு நைட்டு வச்சு குடிக்கிறீங்க. இன்னைக்கு சாயந்தரம் வைக்கிறீங்க, நைட் ஆகுது, காலையில் எடுத்து குடிக்கிறீங்க. இதுக்கு பேர், இந்த சாருக்கு பேர் நபீர். இது கூடும், ஹலால். எப்போ அதில் நுர தள்ளிருச்சோ, 2-3 நாள் ஆகி நுர தள்ளிருச்சோ, அது ஹராம். அதில் போதை ஏற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா இவங்க வீட்டில் ஒரு கூஜால பேரிச்சம்பழத்தை போட்டு என்னன்னு சொன்னால் வச்சுருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வீட்டுக்குள்ளே வர்றாங்க, பார்க்குறாங்க அந்த பேரிச்சம்பழ சாறு பொங்கி போய் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது என்னன்னு கேட்டாங்க. என்னுடைய சகோதரி ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் டாக்டர் பரிந்துரைத்த அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் அடிப்படையில் இதை கொடுக்குறாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இன்னல்லாஹ லம் யஜஅல் ஷிஃபாஅக்கும் ஃபீமா ஹர்ரம அலைக்கும். அல்லாஹு தாலா எதை ஹராம் ஆக்கியிருக்கானோ அதில் உங்களுக்கு ஷிஃபாவே கிடையாது, நோய் நிவாரணியே கிடையாதுன்னாங்க. அப்போ இதுதான் பொதுவான ரூல். அப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த மருந்து டாக்டர் சொல்லக்கூடிய ஆளுக்கு சொல்லக்கூடிய அளவில். சில பேர் தூக்கம் வரலன்னு சொல்லி அந்த டானிக் எடுத்து குடிக்கிறது, மற்ற பொருட்களை எடுத்து சாப்பிட்றது, இது எல்லாமே ஹராம். ஏன் அப்படின்னா அவருக்கு காய்ச்சலும் கிடையாது, புகைச்சலும் கிடையாது, சளியும் கிடையாது. அப்போது இஸ்லாம் சொல்லக்கூடிய மருந்தாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு அளவு தான். அதுக்கு மீறி அப்படிங்கும்போது அதெல்லாம் ஹராமுக்கு போயிடுது. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.